நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 268வது வீடியோ. இப்போ அது அக்ஷர சக்தி பீடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய சக்தி 10வது அக்ஷரம் லூ. நேற்று லூ பார்த்தோம். இது லூக்கு கால் போட்ட மாதிரி நீண்டு வருது. இந்த லூன்ற அக்ஷரத்துக்கு உண்டான தேவதை என்ன சொல்லியிருக்கான்னா லூஞ்சிகா தேவின்னு சொல்லியிருக்கு. இந்த லூஞ்சிகா தேவியை பற்றி என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். சம்ஸ்கிருத மொழியின் 10வதான லூ என்னும் அக்ஷர தேவியின் திருநாமம் லூஞ்சிகா தேவி. இவளது அங்க லட்சணங்கள் எப்படிது சித்த சாபர தந்திரம் என்ன சொல்றதுன்னா லுகாரா லூஞ்சிகா காரா கேக்ஷ புஷ்பதந்தா கஜாசிதா ரத்த தசபுஜார்த்தோ தக்ஷாதி கிரமசகரை திரிசூலம் பாசம் முசலம் சந்திரஹாசம் பரான் சுபாத் வாமே கரை கட்க கேடக கதா சத்திய பயாம்சிதா. அப்படின்னா இந்த வழக்கரங்களில் சூலம் இருக்குது, பாசம் இருக்குது, முசலம் ஒரு ஆயுதம் இருக்குது, சந்திரஹாசம். சந்திரஹாசம்னா அது சந்திரநாட்டம் இருக்குது, கத்தி அது வச்சுட்ருக்கார். இடக்கரத்தில் என்ன இருக்குன்னா அந்த இடக்கரத்தில் 5 கட்கம் கதை. கட்கம் அதுவும் வாழ் தான், வாழில் ஒரு டைப். அது கட்கம் கதை கத்தி கேடயம் அபயமுத்திரை இது இருக்குது. இது வரமுத்திரையிலிருந்து ரைட் சைடில் இருக்குது. மந்திராபிதானம் நூலில் இந்த தேவியை பற்றி சைவத்தில் ஹரனாக, வைஷ்ணவத்தில் ரிஷிகேசனமாக, நமது சரீரத்தில் இடது கண்ணமாக விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ லூ கராபி ஹிருஷிகேஷோ ஹரோசோ வாமகண்டக என்னும் ஸ்லோகம் மூலமாக அறிகிறோம். வேறு தந்திரம் என்னும் லுகார் அக்ஷரத்தின் பிறப்பிடம் ஏகாம்பர கஷேத்திரம்னு சொல்லியிருக்கு. இது தேவியை மணிக்கட்டு விழுந்த இடம்னு சொல்லியிருக்கு. அப்போ வலது கண்ணன்னு சொல்கிறேன்னா ரெண்டுமே சொல்லியிருக்குதுல. மணிக்கட்டு விழுந்த இடம் சொல்கிறார், வலது கண்ணை விழுந்த இடம் சொல்கிறார். இது வித்யாதரர்கள் பல தபம் செய்யும் இடமாக, வித்யார்த்திகள் இஷ்ட வித்தியை அளிக்கும் இடமாக விளங்குகிறது. இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். சதிதேவியின் மணிக்கட்டு ராஜஸ்தானில் ஒரு மலைப்பாங்கான ஒரு இடத்துல விழுறது. அந்த இடம் ஒரு மகாசக்தி பீடமாக மாறியது. காயத்ரி பீடம்னு அந்த இடம் பேர். அது என்ன காயத்ரி பீடம்னால பிரம்மா காயத்ரிக்கு அங்கே தான் கோவிலே இருக்குது இந்தியாவில் மெயினாக. புஷ்கரம் ராஜஸ்தானில் இருக்குது. புஷ்கரம்ன்றது பெரிய ஏரி. அது அந்த ஏரி அது அதுக்கு இன்னொரு பேருன்னா ஏகாம்பர கஷேத்திரம்னு சொல்லியிருக்கேன். க்ஷேத்திர பாலகர் சரவணானந்தநாதர் க்ஷேத்திர பாலகர் அந்த ஊரில். ஸோ காயத்ரி பீடம் என்ற தலம் இங்கு தான் உள்ளது. இது உறுதியாக கூற முடியாவிட்டாலும் இன்றைய புஷ்கரை சார்ந்த மலை பிரதேசமே இந்த மகாசக்தி பீடம் சொல்லியிருக்கு. மற்ற எல்லா புராணங்களை விட பத்ம புராணமே புஷ்கரின் பிரதாபங்களை எடுத்துரைப்பது. இப்போ ஒரு சமயம் பிரம்மதேவர் இந்த பூவுலகை சுற்றி வரும்போது அழகிய வனம் தம்புறது பெரிய வனம். விதவிதமான மலர் செடிகள்லாம் இருக்குது, மரங்கள்லாம் இருக்குது. பிரம்மா உள்ளே நுழையும் போது அப்படியே மலர் சொரியுது. அவருக்கு புஷ்ப மழையாக பெய்கிறது. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 1000 ஆண்டு காலம் அங்கே தபஸ் இருக்கார் பிரம்மா அந்த காட்டில். இந்த மாதிரி காட்டு மலர்கள் பூமாரி பொழிந்து மலரப்பனை வரவேற்ற அந்த நன்னாளையே பிற்காலத்தில் வன மகோத்சவம் கொண்டாடுறா. இந்தியா முழுக்க கொண்டுறது. வனபோஜனம் பண்ணுவாள். வனத்துக்கு போய் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு ஹோல் டே. நான் சொல்கிறது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் ஆந்திராவில் எங்கே இருக்கும்போது இந்த வனபோஜனத்துக்கு விஷயம் போனேன். அங்கே இந்த ஜொனையெல்லாம் இருந்தது, நிறைய மலைகள்லாம் இருக்குது. அங்கே எல்லாம் சமைச்சு அங்கேயே சாப்பிட்ருவாள். சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவாள். இப்போ பிக்னிக்கெல்லாம் போகிறாள் அது மாதிரி. அது இப்போ மோகன் குருஜி கூட சொன்னார், அரியத்துறையில் நிறைய சுற்றி மரங்கள் இருக்கும்போது நீங்கள் வனபோஜனம் பண்ணலாமாடான்னார். தாராளம் பண்ணுவார். வீடு தந்துடுறேன், சபை கட்டிருக்கு, பாத்திரங்கள் இருக்குது, இல்லை தாராளம் பண்ணுவோன்னு. பண்ணிடலாம்டா ஒரு நாளைக்கு அப்படின்னு இருக்கார். வனபோஜனம்னா அங்கே மரங்கள் இருக்கணும் மெயினாக. அதுதான் அது குறிப்பிட்ட நன்னாளை தெரிந்தெடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வனத்தில் இருக்கும்போது பிரம்மதேவர் என்ன செய்கிறாருன்னா தன் கையில் இந்த தாமரை மலை தூக்கி போடுறாரு பூமியில். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கமலபலம் திடீரென்று கீழே வீசி எறிந்தார். மலர் விரிந்து 3ஆக பிரிந்து பூமியை அதிரம் பண்ணால் ஒரு சத்தம் வந்தது. ஏன்னா எல்லாம் தேவர்களும் இவ்வளோ சத்தம் வருதுன்னு எட்டி பார்க்குறா. வஜ்ரநாபர் அரக்கன் பல பச்சளம் குழந்தைகளை கொண்டு குவித்தான். அவன் அந்த குழந்தையெல்லாம் கொண்டு சாப்பிடுவான் அந்த அரக்கன். அப்போ இந்த தாமரை மலை தூக்கி போட்டார்ல அதுதான் போய் அந்த வஜ்ரநாபரை கொண்டுடுறது. அதனால தான் சத்தம் வந்துச்சு. பிரம்மதேவர் கிளாரிஃபை பண்ணுறார் பின்னாடி. ஸோ அதனால தான் அந்த இதுவே சத்தம் வந்து சொல்கிறார். மலர் 3ஆக பிரிந்து விழுந்து
அந்த அந்த இடத்துல 3 ஏரி உண்டாருது. அந்த 3 ஏரியிலையும் பூமியிலிருந்து நீர் ஊற்று பெருக்கெடுத்து 3 பெரிய ஏரிகள் ஆகின. ஜேஷ்டா புஷ்கர தீர்த்தம் ஒன்று, மத்திய புஷ்கர தீர்த்தம் ஒன்று, கனிஷ்ட. ஜேஷ்டன்னா முதல்து, கனிஷ்டன்னா கடைசிது. மத்திய 3 தீர்த்தங்கள் இருக்குது. ஸோ அந்த தீர்த்த கரையில் தான் வந்து பிரம்மா யஜ்யம் பண்ணுறார் வருது. இப்போ நான் முன்னாடி சொன்ன காஞ்சிபுரத்தில் பிரம்மாண்ட புராணத்தில் காஞ்சிபுரத்தில் பிரம்மா யஜ்யம் பண்ணார் வருது. ஸோ நம்ம பிகாஸ் வீணோ அது சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி 3 பொண்டாட்டி அவருக்கு. ஸோ அந்த காயத்ரி வரத்துக்கு முன்னாடி நடக்கிற இன்சிடென்ட் இது. அப்போ என்ன செய்கிறான்னா சரஸ்வதி கோச்சின் போயிடுற, சாவித்திரி வரல. இதில் சாவித்திரின்னு சொல்லியிருக்கு, புஷ்கரத்தில் நடந்த மாதிரி சொல்லப்படுது. இந்த இந்த இது சக்தி பீட வரலாறுல புஷ்கரத்தில் தான் நடந்ததுன்னு சொல்லியிருக்கு. பட் பிரம்மாண்ட புராணத்தில் இப்படி சொல்லியிருக்கு, காஞ்சிபுரத்தில் நடந்துட்டு. சரி, இந்தியாவில் நடந்திருக்கு அப்படியே எடுத்துக்கணும், நம்ம வேறு வழி இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த பிரம்மதேவர் யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். எல்லாம் பண்ணும்போது சாவித்திரி வர கூட்டம் வர சொல்லி பிரம்மா பக்கத்தில் உட்காந்துக்கணும்னு பொண்டாட்டியோடு பண்ணணும். அப்போ சரஸ்வதி இல்லை, கோச்சிங் போயிருக்கா. ஸோ இந்த நேரத்தில் சாவித்திரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே அவ்வளோதான், ரொம்ப லேட்டாக ஆகிடுது, டைம் ஆகிட்டுருக்கு, முகூர்த்த நேரம் வருங்கிறது. அப்போ என்ன செய்கிறா தேவர்கள்லாம் ஒரு அந்த இடத்துல நிறைய இவாக இருப்பா, லேடிஸ் எல்லாம் தேவர்கள்லாம் இருக்கா. இதில் வந்து எதுகுலம்னா யாதவ குலம், அதுதான் நம்ம சொல்ல இடைச்சின்னு சொன்னேன் அதில் அன்றைக்கி. ஸோ நான்முகன் மனைவியான சாவித்திரி தனது சிநேகிதிகள் பார்வதி தேவி, லட்சுமி தேவி மரியாதை நிமித்தம் நேரில் சென்று அழைக்க அவர்கள் இருப்பிடம் சென்றார். அதனால் டிலே ஆகிடுத்து. யாகத்தை துவங்கத்திலான முகூர்த்த நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. ஹோமத்தை மனைவியுடன் சேர்ந்து துவங்க வேண்டும் என்பதால் பிரம்மா மிக கவலை அடைந்தார். தன் மனைவி சாரதிக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கா பாருங்கன்றார் இந்திரன் எல்லாம் கூப்பிட்டு. உடனே தயாரும்படி இந்திரனை கேட்டுக்கொண்டார். அங்கே குழுமி இருந்தவளில் சர்வாங்க சுந்தரியான ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தாவோ. அவளை கூட்டி கேட்குறா, என் பேர் காயத்ரின்றாவோ. சரிப்பா உட்காரு. எதுகுல இளம் பெண்ணை இந்திரன் தேர்ந்தெடுத்தான். அங்கிருந்த மங்கையர் அந்த பெண்ணை மஞ்சள் நீராட்டினர். உடனே புத்தாடைகள்லாம் அணிவிச்சு அவளை கூட்டின்னு வரா. அவள் வந்து இந்த மாதிரி பிரம்மாவுக்கு பொண்டாட்டியாக உட்காருன்றா, ஒத்துக்கிறாவோ. அந்த வேள்வி பூமி காயத்ரி பீடம்தான். அந்த இடமே காயத்ரி பீடம் தான். அது அந்த பெண்ணுக்கு காயத்ரி நாமகரணம் செய்யப்பட்டு பிரம்மாவுக்கு எல்லாம் க்ஷண நேரத்தை முடிச்சிச்சுன்றா. பிரம்மாவுக்கு கல்யாணமே ஆகிடுத்து. 2 பொண்டாட்டி ரெடி இருக்கா, 3ஆவது பொண்டாட்டியாக வந்துட்டாவோ. இவ்வளோ சுபகாரியங்களும் க்ஷண நேரத்தை முடிக்கப்பட்டன. நான்முகனின் பலப்புறம் காயத்ரி அமர அந்த பெரும் வேள்வி துவங்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து சாவித்திரி அதுக்கப்புறம் ஓடி வரா. புடவையெல்லாம் மாற்றிட்டு கேட்டு இவாளெல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு பார்வதியும் லக்ஷ்மியும் கூப்பிட்டுட்டு இவள் வரதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோபம் வருது அவளுக்கு. கோச்சம் போயிடுறா சாவித்திரி. அங்கே மலை மேலே போய் சிலையாக நின்றுடுறான். இங்கே புஷ்கரத்தில் ஒரு மலை இருக்குது. ஸோ தன் நாயகன் அருகில் இன்னொருத்தி மனைவி சாரதி அமர்ந்திருப்பதை கண்ட கோபம் ஆத்திரம் அடைந்தாள். அந்த இடத்தை அடைந்தவள் உரத்த குரலில் இன்னும் இந்த இடத்தை தவிர பிரம்மாவுக்கு பாரத தேசம் கோவில் சமைச்சிட்டு போயிடுறா சாவித்திரி. அதனால தான் பிரம்மாவுக்கு கோவில் இல்லை இந்தியாவில். இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போயும் இந்த இதில் திருப்பட்டூர்ன்ற இடத்துல தனி சன்னதியே இருக்கவருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுற்றி வரும் உத்தமர் கோவில் அங்கே தனித்தனி சன்னதி இருக்குது 3 பேருக்கும். ஸோ அதுலேயே பிரம்மா கோவில் இருக்குது. ஆனால் பிரம்மா என்ன மெயின் டேட்டியாக பிரம்மா எங்கேயும் இல்லை, கோஷத்துலாம் வரார் அவர். அருகில் இந்த ரத்தனக்குறி கொன்றின் மீது அமர்ந்து அங்கேயே நிலைத்து விட்டாள் சாவித்திரி. இந்த புராண கதையால் நான்முகனாருக்கு 3 மனைவியர் உண்டு நமக்கு தெரிய வருகிறது. குருக்ஷேத்திரத்தில் அருகில் உள்ள வினாசனா என்ற கிராமத்துக்கு அருகில் பூமியில் மறைந்து விட சார். அங்கே தான் பாருங்கள், இந்த பியூட்டிஃபுல்லாக நம்ம இந்த கதைகள்லாம் அவ்வளோ அழகாக பின்னி பிணைஞ்சிருக்க. கரெக்டாக சரஸ்வதி நதியே மறைஞ்சி போய்டுறது. ஹிமாலயாஸ்லாம் அந்த நதி ஒரு இடத்துல மறைஞ்சி போய் இங்கே குருக்ஷேத்திரத்துக்கிட்ட மறைஞ்சி போய்டுறதா அது. ஸோ சரஸ்வதி நதி புஷ்கர் ஏரியிலிருந்து மீண்டும் பிரவாகிக்கிறது. புஷ்கர ஏரியில் வந்து பூமி உள்ளே வந்துடுறது சரஸ்வதி. அங்கேயே திணை பிரவாகித்து அந்த நதியாக நமக்கு தரிசனம் தருகிறாள். புஷ்கரில் உள்ள ரத்தனகிரியின் மேல் சாவித்திரி சிலாது. புஷ்கரத்துக்கு போனால் சாவித்திரி மலை மேலே இருக்கா, சரஸ்வதி வந்து நதி ரூபத்தில் இருக்கா, காயத்ரி பொண்டாட்டியாக உட்காந்துருக்கா. அது வந்து அந்த கோவில் பல தடவை இடிச்சுட்டான். அவுரங்கசீப்பு எல்லாம் ஜஹாங்கீர் எல்லாமே இடிச்சு கட்டி. இப்போ அது இந்த மாதிரி
3 தேவர்களின் உறைவிடங்களையும் மும்மூர்த்திகளையும் முதல்வராக கருதப்பட பிரம்மனையும் அபூர்வ திருச்சந்நிதியும் கொண்ட பெருமை காயத்ரி பீடமாக விளங்கும். இந்த புஷ்கரத்தையே சாரும் விஸ்வாமித்திர மகரிஷி புஷ்கரின் புனிதத்தை உணர்ந்து அங்கே வந்து தபம் செய்கிறார் விஸ்வாமித்திரரை. அப்போ தான் வந்து திருசங்கு வரான். திருசங்கு வந்து இஷ்வா குலத்தில் வந்தவன். திருசங்குக்கு வந்து உடம்பெல்லாம் நோய் வந்து அவன் அதோடைய பூத உடலோடய போனான்றான் சொர்க்கத்துக்கு. அனுப்புறேன்றார். மேலே போகும்போது இந்திரன் வந்து தேவர்கள்லாம் வந்து இவன் இந்த மாதிரி நோயோட வந்துருக்கான்னு தள்ளி விட்டுறான் அவனை மேலேருந்து. ஸோ ஏன்னா விளிம்புலேருந்து பில்டிங்லாம் தள்ளி விடாமல் தள்ளி விடும்போது தலை குப்புற விடலாம். அங்கேயே நின்றுட்டார் விஸ்வாமித்திரர். அவன் தபோபலெலாம் நின்றுடுறார். அப்போ திருசங்கு லோகம்னு ஒன்று ஸ்தாபிக்கிறார். அதே மாதிரி சொர்க்கம் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு சொர்க்கத்தில். அப்புறம் அவள்லாம் பயந்து ஏந்து அப்புறமா மன்னிப்பு கேட்ட உடனே ஃபைனலி தே ஆர் கிவிங் எ பிளேஸ் ஃபார் திருசங்கு சொர்க்கத்தில் இடம் தரேன். இடம் தந்துடுறா கடைசியில். சரி திருசங்கு இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படியே இருக்குது மேலே இப்போயும் இருக்குது. அதுவும் புரிஞ்சுக்கணும் நம்ம. விஸ்வாமித்திரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த திருசங்கு லோகம்னு ஒன்று இருக்குது. அது எல்லாம் இந்த சொர்க்கத்தில் என்னென்ன உண்டோ எல்லாமே அங்கே இருக்கும். அதனால் அவருடைய தபோ பலிமை குறைஞ்சி போய்டுறது. ஸோ ஒவ்வொரு தடவையும் தபஸ் பண்ணி இஸ் அட்டைனிங் த பவர். ஒவ்வொரு இது மாதிரி இது பண்ணும்போது போயிடுறது. ஸோ ஒரு சாபம் கேட்டால் சண்டால உடம்பை பெற்ற ராஜா திருசங்கு அவ்வுடலோடு தேவலோகம் சென்று வாழ விரும்பினான். இதற்காக புஷ்கரத்திலிருந்து விஸ்வாமித்திரின் உதவியை நாடினான். அந்த மகரிஷி தான் அடைந்த தபோபலத்தினால் அவனது விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆனால் தேவர்கள் சண்டால ரூபத்தோடு வந்தபோது தள்ளி விட்டார். ஸோ உடனே உடலோடு வந்த திருசங்குவை விரட்டி எடுத்து கீழே உருட்டி விட்டனர். மேலிருந்து கீழே ஒரு திருசங்குவை விஸ்வாமித்திரர் தன் தபோபலமையா அந்த இடத்துல நிறுத்தி விட்டார். அதான் திருசங்குலோகம் சொல்லப்படுறது. இப்போ இது தவிர இங்கே ராஜா அம்பரீஷன் போட்டிருக்கான். நான் படித்த பாகவத புராணத்தை ஹரிச்சந்திரன் சொல்லியிருக்கு. ராஜா அம்பரீஷன் யாகத்தில் பலி கொடுக்க ஒரு பிராணியை ஒரு பசு தயார் செய்து வச்சிருந்தான். ஆனால் யாரோ அதை அபகரித்து விட்டனர். அதற்கு பதிலாக என்ன விட நரபலி கொடுக்கணுன்ற அந்த நேரத்தில் ரிஷிகர்னு ஒரு மகரிஷி பற்றி படிச்சுக்கோம் நம்ம. இந்த சத்தியவதியோட கணவர் ரிஷிகர். அந்த ரிஷிகரோட பிள்ளைன்ற பட் அதில் வேறு மாதிரி போட்டிருக்கு. புராணத்துக்கு வித்தியாசப்படுறது அது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த பையன் பேர் சிரஷோபனன் பேர். இந்த ரிஷிகர் அப்படி சொல்கிறதுக்கு வழியே இல்லை. இப்போ ரிஷிகர் போட்டிருக்கார். ரிஷிகர் அப்படி பண்ணல. வேறு இன்னொரு ஆளுங்க இப்போ அவன் வந்து பர்நாடக முன்னாடி அவன் என்ன பண்ணுறான், எல்லாருமே பையனை விற்கிறான், பலிக்காக வித்துடுறான். ஸோ அந்த பையன் அழுதுகிட்டே இருக்குது. அது அந்த பையனை பார்க்குறாரு. அங்கே வந்து இந்த யூபஸ்தம்பம்னு இருக்கும், பெரிய யாகம் நடக்கிறது. யார் பண்ணுறான்னா ஹரிச்சந்திரன் பண்ணுறான். அந்த யாகத்தைன்னா பாகவத்திலாம் வருது. ஏன் பண்ணுறான்னா ரோகிதாசன் சொல்கிறான். லோகிதாசன் வேறு சொல்கிறான் அவனை. அந்த பையன் ஏன்னா அந்த பையனுக்கு ஹரிச்சந்திரன் குழந்தையே இல்லாமல் குழந்தை பிறந்தா வருண ஜபம் பண்ணோன்றான். சரி வருணன் குழந்தைய கொடுத்துட்றான். லோகிதாசன் பிறந்துடுறான். அந்த குழந்தைய அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான். பெற்ற குழந்தைய தேவதைக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும்போது அது செத்து போயிடும். அது ஹரிச்சந்திரனுக்கு ஒரு குழந்தை தானே. என்ன செய்கிறான், குழந்தைக்கு பல்லே முளைக்கலைன்றான். பல் முளைக்கிறது, இப்போ பால் குடிக்கிற வயசு இது விளையாடுறதுன்றான். பூணல் போடுறோன்றான். அதை பற்றி 12 வயசு ஆகிடுறது கிட்டத்தட்ட. அப்போ ஊர்லேயே வருணன் போது கோச்சிக்கிறான் வருணன். அப்போ என்ன செய்யலாம் ரிஷிகளான்னு சொல்லும்போது இந்த பையனுக்கு காம்பன்சேட் பண்ணுறது இன்னொரு பையனை பலி கொடுக்கணுன்றான். நரபலி அந்த காலத்தில் வருது. ஸோ அப்போ யாரும் வரதுக்கு ரெடியாக இல்லை. இந்திரன் வந்து அந்த பையனே வந்துடுறான்றான். ரோகிதாசனை அவன் ஓடி போயிடுறான் ஆற்ற விட்டு. ஹரிச்சந்திரனுடைய பிள்ளை ரோகிதாசன் ரன்ஸ் டு த ஃபாரஸ்ட். அங்கேயே நீ அப்பா பலி கொடுத்துட்டு போகிறான்னு பயந்துட்டு ஸோ அங்கேயே இருக்கான். ஒவ்வொரு தடவையும் வரும்போது இந்திரன் ஸ்டாப் பண்ணிடுறான் அவனை. நான் அவனுக்கு அஸ்வமேதம் இவன் பண்ணுறான், அதனால் அவனோட பவதின்னு சொல்லிட்டு ஹி ஸ்டாப்ஸ் தட் லோகிதாசன். அப்போ என்ன செய்கிறான்னு சொல்லும்போது ஒரு மகரிஷி இல்லை, ஒரு பிராமணனுடைய பையன் சுரஷோபனன் பேர். அது நிறைய இடத்துல வரும் கதை, பாகவத புராணம் படித்தா. அந்த பையனை பணம் கொடுத்து வாங்குறான். வாங்கி இந்த யூபஸ்தம்பத்தில் கட்டுறான். இந்த யாக முடிவில் அவனை வெட்டிடுவான். அந்த மாதிரி வரும்போது விஸ்வாமித்திரர் பார்க்குற அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். என்னடா அவருக்கு மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி கொடுத்தான்னு இதில் வருது. ஆக்சுவலாக வருண மந்திரத்தை தான் சொல்லிக் கொடுக்குறாரு அவர். நான் படித்த கதையில் வருண ஜபத்தை சொல்லிக் கொடுத்து வருண இஸ் மச் ப்ளீஸ்டு. அப்புறம் சொல்கிறேன் எனக்கு பலியெல்லாம் வேண்டாம்னு சொல்லுறான் வருணனே வந்து. ஸோ இ வாஸ் மீ சேவ்டு. அப்போ யாகெல்லாம் முடிஞ்சிட்டு வருணனும் பலி வேணான்னு சொல்லிட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பையனுக்கு யார் அப்பான்னு வருது.
சொந்த அப்பாவிட்ட போக மாட்டேன்றான். எனக்கு அப்பாவே இல்லை, எனக்கு வித்துட்டார் அவர் தான், ஆனால் அப்பா இல்லைன்றான். இப்போ ரிஷிகள்லாம் கேட்குறான், ராஜாவை தான் கொலை பண்ணுறதுக்கு இந்த பையனை அமைச்சிருக்கான். ஸோ ராஜாவும் அப்பா ஆக முடியாது, ஹரிச்சந்திரன் அப்பா ஆக முடியாதுன்றான். அப்போ கடைசியில் யார் காப்பாற்றினாலும் விஸ்வாமித்திரன் தான் காப்பாற்றுறாரு. ஸோ விஸ்வாமித்திரருக்கு நீ இது தத்து எடுக்கிற மாதிரி போகணும் அப்படின்ற. ஸோ விஸ்வாமித்திரர் ஐஷம் போகிறாரு அந்த பையனை. இந்த சுரசோபன கதை அப்படி புராணத்தில் முடியுது. இதெல்லாம் எங்கே நடந்தால் புஷ்கரத்தில் நடந்ததுன்னு வருது. விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷின்ற பட்டமும் வசிஷ்டரால் கொடுக்கப்பட்ட பட்டமும் புஷ்கர தீவில் தான் நடந்தது, புஷ்கரத்தில் தான் நடந்தது, ஏறிக்கிட்ட. அப்படி பல நிகழ்ச்சிகள் இந்த சனாதன தர்மத்தில் இந்த புராண இதில் பார்த்தா பல நிகழ்ச்சிகள் அங்கே தான் நடந்ததுன்னு சொல்கிறது. ஸோ ஒரு நம்பராக மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்தா. ஏன்னா ஹரிச்சந்திரலாம் ரூல்டு ஓவர் தேர் ஒன்லி. ஸோ அயோத்தியில் கிட்ட இங்கே சவுத் இந்தியாவுக்கு வரதை விட அது கிட்டே ஆச்சு அவளுக்கு. ஸோ பல நிகழ்ச்சிகள் இங்கே புஷ்கரத்தில் நடந்து சொல்லப்படுறது. இந்த திருப்பி பாருங்க, விஸ்வாமித்திரர் கடுமையான தவத்தை கண்ணுற்ற இந்திரன் அதை கலைக்க எண்ணி மேனகை அனுப்புகிறான். மேனகை மூலமாக அந்த சகுந்தலை பிறந்துடுறார். சகுந்தலை மூலமாக பரதன், அவன் தான் பரதன் ஆடுறான் பரதநாட்டியே. ஸோ அடுத்து ரம்பையை அனுப்புகிறார் 2வது தடவை. அவருக்கு போஸ்ட்டுக்கு பயம். விஸ்வாமித்திரர் தவத்தை கலைக்கணும் தான் இந்திரன் பிளான் பண்ணுறான். அப்போ புரிஞ்சுட்டு ரம்பையை திட்டி அனுப்பிச்சிடுறாரு விஸ்வாமித்திரர். இப்படியா கடைசியில் பிரம்மதேவரே அப்பியர் ஆகி ஐ வில் அட்வைஸ் வசிஷ்டர் சொல்லி வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷியின் பட்டத்தை வாங்குகிறார் விஸ்வாமித்திரர். எங்கே? புஷ்கரத்தில் நடந்து இந்த இன்ஸ்டன்ட்டும் புராண ரீதி அங்கே நடந்துன்று. அதனால் பிரம்ம ரிஷியின் உயர்ந்த பட்டத்தை இந்த புஷ்கர் பூமியில் தான் பெறச் செய்தாராம். விஸ்வாமித்திரர் சசர்பாரி வித்யா என்ற அரிய கலையை யமதக்கினி முனிவரிடம் கற்று விபாய் சுதத்ரி சட்லஜ் நதிகளோடு அளவிலாப மாற்றலையும் அடைந்தார். நதிகளோடு பேசுவாராம் விஸ்வாமித்திரர். அதெல்லாம் அவருக்கு அங்கே தான் சித்தி ஆச்சுன்றார். விண்ணோரும் மண்ணோரும் போற்றும் அரிய தேவி மந்திரத்தை தன் தபோபலத்தால் விஸ்வாமித்திரர் கண்டுபிடித்த அறிவுப்படுத்திய பலர் அறிந்தனர். இந்த மந்திரம் ரிக்வேதத்தில் 3வது மண்டலம் 62வது சூத்திரம் 10வது மந்திரமாக போற்றப்படுகிறது. ஸோ இந்த மந்திரம் யாவருக்கும் பொதுவானதால் அந்த வேத வாக்கியம் அப்படியே தரப்பட்டுள்ளது. அதாவது காயத்ரி மந்திரம் தசவதரண்ய பர்கோதேவசே தீமிக்கு தியோ யோனக பிரச்சோதியா சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கூட புஷ்கரத்தில் நடந்ததுன்னு சொல்லப்படுறது. ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆஜ்மீரிலிருந்து மேற்கே 13 கிலோமீட்டர் தூரத்திலும் புஷ்கர் நகரம் உள்ளது. இங்கே பெரிய ஏரியை தீர்த்தராஜான்னு சொல்கிற அலகாபாட்லேயும் சொல்லுவா தீர்த்தராஜான்னு. ஸோ இதையே சொல்லப்படுறது. ஸோ ஆஜ்மீருக்கும் புஷ்கருக்கும் இடையே காணப்படும் மலையை நாகப்பர்வதம் என்று அழைக்கின்றனர். இந்த மலையில்தான் பள்ளத்தாக்கில் தான் அரைவட்டவெளியில் புஷ்கர் ஏரி அமைந்துள்ளது. பூரி, துவாரகா, பத்ரிநாத், ராமேஸ்வரம் முதலிய பிரபல தல யாத்திரைகளின் பயனை இந்த புஷ்கர தீபத்தில் ஒரு தடவை விசிட் பண்ணாலே போதும்னு வருது. ஸோ இந்த புஷ்கர் ஏரியில் ஸ்நானம் பண்ணோம், பெரிய புண்ணிய பூமி இது சொல்லிருக்கு. இந்த தீர்த்தமே பெரிய புண்ணிய தீர்த்தம்னு சொல்லியிருக்கு. இந்த தீர்த்தத்தில் நீராட பல பேர் வேண்டிக்க ஆண்டுதோறும் நடக்கிறது. இந்த புஷ்கரத்தில் இது பண்ணுறாண்ட இந்த தீர்த்தத்தினால் மூழ்கினாலே பாவங்கள்லாம் விடுபடுகின்றன. புஷ்கர தீர்த்தத்தின் புனித நீராடி தீர்த்த யாத்திரை துவங்கும் வழக்கத்தை இன்றும் சில நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க. புஷ்கரத்தில் போய் நீராடி தான் தீர்த்த யாத்திரையே ஆரம்பிப்பார். அந்த காலத்துலலாம் கோவில்கள் நிறைய ஸ்தல யாத்திரம் போகிறோம். மூர்த்தி தலம் தீர்த்தம் சொல்லும்போது தீர்த்தத்தை பேஸ் பண்ணி தான் தீர்த்த யாத்திரைன்னு சொல்கிறது. அந்த காலத்தில் பெரிய பெரிய கோவில்லாம் கிடையாது. தீர்த்தத்தை இங்கே கங்கையில் போய் நீராடணும், யமுனையில் போய் நீராடணும், கோதாவரியில் நீராடணும், காவேரி நீராடல் தான் மெயின் இது. ஸோ அந்த தண்ணியில் குளிச்சு வந்தால் நல்லது நமக்கு, அவ்வளோதான். ஸோ கோவில் அப்புறம் வந்தது, முன்னாடியில் கோவில்லாம் கிடையாது. அதுவும் ஒத்துக்கணும் நம்ம. சிலதெல்லாம் தீர்த்த கட்டங்கள் தான் தீர்த்த யாத்திரை தான் சொல்லியிருக்கு. புஷ்கர தீர்த்தத்தில் நீராடி பிரம்மா, சாவித்திரி தேவி, காயத்ரி தேவி இவர்களை கண்டு வணங்க. ஏன்னா 3 தேவி அங்கே இருக்கா. ஸோ அவளை வணங்கினால நமக்கு எல்லா இதுவும் நன்மைகள் கூடும் சொல்லியிருக்கு. புஷ்கர தேவிகளை வணங்கிய பிரம்மாவின் முதல் கோவில் அவுரங்கசீப் அரசனால் தரைமட்டமாக்கப்பட்டது. ஜஹாங்கீர் அவுரங்கசீப் ஒரு காலத்தில் இடிக்கப்பட்ட கோவில். வராக ஆலயம் அர்கோரா ராஜா 1123 150 வரைக்கும் ஆண்டிருக்கான். அவனால் ஒருமுறை கட்டப்பட்டது. ஜெய்ப்பூர் மகாராஜா 2வது ஜெய்சிங்கிரால் 1787 கட்டினார். திருப்பி அப்புறம் பத்ரி நாராயணன் கோவில் திருப்பணி ஆஜ்மீரை சேர்ந்த ஒரு தாக்கூராலும்
ஆத்மேஸ்வர ஆலயம் அஜ்மீர் இந்த மராட்டா சுபேதார் குமான்ஜி ராவ் அவர்களால் கட்டப்பட்டது. குன்றின் மேல் காணப்படும் சாவித்திரி கோவில் மார்வார் மகாராஜாவது அஜித் சிங் மூலம் கட்டப்பட்டதுன்னு இருக்குது. நிறைய கோவில்கள் புஷ்கரத்தில் போனால் யூ கேன் விசிட் ஸோ மெனி பிளேசஸ் டெம்பிள்ஸு. புஷ்கர் தீவில் 400 உபரி கோவில்கள் இருக்கலாம் புஷ்கரத்தில். ஸோ அவற்றுள் தொன்மையானவை வராகர், ஆத்மகேஸ்வரர், ராதாகிருஷ்ணர், தத்தாத்திரேயர், விஸ்வகர்மா, பராசரர், பாலமுருகர், ராமர், துர்கா மாதிரி நிறைய கோவில் இருக்குன்னு போட்டிருக்கான். ஸோ லுகாராட்சரம் உதயமான காயத்ரி மகாசக்தி பீடம் புஷ்கரம். காயத்ரி கோவில் கொண்ட கஷேத்திரம். இந்த புஷ்கரத்தை மரத்தில் நிறுத்தினாலும் எல்லா பாவமும் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த லூச்சிகா தேவின்ற இந்த ரூபம் 10 கரங்களோட ஒரு முகத்தோட யானையில் உட்காந்துட்டுருக்க யானை வாகனம். அந்த யானை வாகனத்தை சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த புஷ்பதந்தம் இருக்குது. இந்த யானை பேர் புஷ்பதந்தம். இதில் அம்பாள் உட்காந்துருக்கா. இந்த ரூபம் எங்கே இருக்குது? அம்பாஜி கோவிலில் 10வது சந்நிதியில் இருக்குது. இதை சொல்லி நான் அந்த 268வது வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.